சில பேர்த்தோட கண்ணு பார்த்தீங்கன்னா, என்னதான் கண்ணோ தெரியலங்க. சரியான கொள்ளிக்கண் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி தாங்க. இது வந்து நெறையா பேர்த்து வீட்ல நடந்திருக்கும். சில பேர் ஐயோ! கண்ணு பட்டுதுன்னா, அவங்க கண்ணு பட்டுதுன்னா அவ்வளோதான்ப்பா அப்படின்னு. அது வந்து அவங்க கண்ல கொள்ளிக்கண்ண வச்சா, கொள்ளி எடுத்து வச்சா கூட அந்த கொள்ளி கூட தோத்து போயிரும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கண்ணு இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து உண்மையிலேயே பார்த்தாலே அந்த பார்வையிலேயே வந்து அவங்களோட நல்லா இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும்போது அது வந்து நமக்கு தாக்காது. பட் ஒரு சில பேர்த்தோட கண் உண்மையிலேயே கண் திஷ்டி வச்சாலும் எத்தனை கண் திஷ்டி வச்சீங்கனாலும் அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து அதனோட எஃபெக்ட் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மளை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா, அந்த அன்னைக்கு ஒண்ணா வீட்ல சண்டையா இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் சேதாரணமா இருக்கும். இல்லைன்னா நம்ம வீட்ல சண்டைங்கிறது சின்ன சண்டை கிடையாதுங்க. வீடே 2ஆ பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு ஒரு சண்டை நடக்கும். ஸோ அந்த மாரி எல்லா குடும்பத்திலயும் ஒரு சில கண் திஷ்டி வே விஷங்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடிலாம் தயவு செஞ்சு வந்து ஹாப்பியா மட்டும் இருந்துடாதீங்க. அழுதுட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த சந்தோஷமா இருந்துடலாம். ஆனா ஹாப்பியா இருந்தீங்க, அன்னைக்கு முடிஞ்சதுங்க. குடும்பமே முடிஞ்சது. அந்த அளவுக்கு ஒரு கண் திஷ்டி பவரா இருக்கும். ஸோ அதனால எல்லாரும் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. பாய்.